ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதுக்கடுத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த பொம்பளையும் ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணால, இதனால ஏதோ ஒரு உருவமும் கிரியேட் ஆச்சு. இதனாலே அவ்வளவு சொல்றான், அந்த பையனை நரகத்துக்கு அனுப்பு. இப்படி சொன்ன அத்த செகண்ட் அதுவும் அட்டாக் பண்ண, இதனால நம்ம ஹீரோவோ உண்டு போய் அங்க இருக்க மத்துல போய் விழுந்துறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணு சொல்றா, என்ன நீங்க இன்னைக்கு வந்து நிறையவே வயலன்ஸ்ல ஈடுபடுறீங்க, அதுக்குன்னு அந்த பையனை கொன்றாதீங்க, அவனை உயிரோட விட்டுருங்க. இந்த சைடு நம்மளுக்கும் அந்த சிஸ்டம் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீ உயிரோட இருக்க ஆசைப்படுறியா, அப்பனா என் கையில ஹெல்ப் கேளு. இதெல்லாம் கேட்ட நம்மளால சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு ஆம்பளை, நான் வந்து உன் கையில ஹெல்ப் கேட்க மாட்டேன். ஆனா அந்த லேடியும் அங்க அதோட அட்டாக்க ரெடி பண்ண இருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் வேற வழியே இல்லையா, இதனாலே அவன் அந்த டோக்கனை எத்துக்கிறான். நான் வந்து இதை எத்துதான் ஆகணும் இப்போதைக்கு. இதை எத்த செகண்ட் அவனும் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிடுறான். இதை பார்த்தா அந்த லேடிக்கும் அங்க நம்பவே முடியல, இவனுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குப்பா. இதுக்கப்புறம் தான் அவளே அந்த பொண்ணு கையில கேட்கறான், இந்த மாதிரி உனக்கு இந்த காயம் வந்து தெரியுமா, எனக்கு வந்து இவனை பத்தி எனக்கு சரியா தெரியல, இந்த மாதிரி நான் பாட்டுன்னு அங்க குளிச்சு நின்றேன், அப்பதான் இவன் எட்டி எட்டி பார்த்து நின்றான். ஆனா இவனை பத்தி எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் தெரியல. இவன் வந்து என்ன சொன்னானா, இந்த மாதிரி நான் ஒரு வேர்ல்டு பாப்புலர் கேமரா, அதுவும் இல்லாம அவன் காப்லர்னு சொல்லி நின்றான். ஏதோ புலமிந்தான் ஆக மொத்தத்துல. ஓ அப்படியா, அப்பனா இவன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா எப்படி இருக்கான், இவனோட பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, இவன் வந்து நம்ம யாங்கிய தோக்கடிச்சிட்டான். இப்படி சொன்னக்கு அப்புறம் அவங்களும் நம்ம யானை தூக்கினே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களும் ஒரு சைடா போயின்னு இருக்க, இந்த சைடு 4-5 பர்சனும் ஒரு பர்சன் கையில அங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும், நம்ம வந்து அதை பண்ணிதான் ஆகணும். ஆனா நான் இப்ப அதை பண்ற நிலைமையில இல்லையே. இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க, இவங்களும் அங்க வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க அந்த பொண்ணும் அப்பான்னு கத்தின்னு ஓடி வரா. இப்பதான் நம்மளுக்கே புரியுது, இப்போ பேசின்னு இருந்தாலும் ஒரு பர்சன், அவனோட பொண்ணு தான் இது. இதுக்கப்புறம் தான் அங்க இருக்க அந்த லேடியும் சொல்லுது, இந்த மாதிரி அந்த டெரிட்டரி விஷயம் வந்து என்ன, அது என்ன ஆச்சு, அதை வந்து நான் பண்ணலான்னு இல்ல, ஆனா நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம தான் அந்த பீஸ்ட் வச்சிருக்கோம்ல, அதனால எல்லாமே சாத்தியமாயிடும். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க, அங்க இருக்க நம்ம யாங்க சொல்றான், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, நான் தான் சாக்ல இருக்க ஒரு மெம்பர் தானேண்ணா, அதனால நான் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து பயப்படவே தேவையில்ல. ஆனா பார்த்தா அங்க பைப்புலக்கே காலெல்லாம் நடிகின்னு இருக்கு, அதாவது நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உங்க மேல ஒரு கையை கூட யாரையுமே வைக்க விட மாட்டேன். இதெல்லாம் கேட்டு இருக்க அவளும் அங்க காதுல போய் அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி விட்டுறா. ஆனா இதை கேட்ட நம்மாலு அங்க அப்படியே மலி போட்டுறான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து என்ன நம்பலாம் அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, அவனும் ஒரு இடத்துல பத்துன்னு இருக்கான். நல்ல வேலை நான் வந்து டெலிபோர்ட் ஒரு நல்ல விஷயமா போச்சு, இந்த மாதிரி நான் அவங்க கிட்ட இருந்து அசால்ட்டாவே நான் தப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி நீங்க டெலிபோர்ட் ஆகுறது வந்து ஒரு அதிசயமான விஷயம் இல்ல, இந்த மாதிரி நீங்க நினைச்சா இந்த மாதிரி விஆர் மாட்டின்னு நீங்க வந்து நிறைய விஷயத்த கத்துக்கலாம், அதுவும் வெர்ச்சுவலா. இதை கேட்ட நம்மளுக்கும் அது பிடிச்சிருக்கா, இதனாலே அவனும் எஸ் நம்பிக்கை விட்டுறான். இதனாலே அந்த சிஸ்டம் உள்ள இருந்து ஏதோ ஒரு விஆர் மாதிரி ஒண்ணு வெளியில வருது. இதுவும் அவன் கண்ட மாட்டேன், அங்க பார்த்தா நிறைய டெக்னிக் இவனுக்கு அப்படியே கத்துக்கிற மாதிரி வருது. இவன் ஜஸ்ட் அதை பார்த்தா போதும், இவன் வந்து அதை கத்துக்கலாம் ஈஸியாவே. இதே மாதிரி அவனும் அங்க டெக்னிக் எல்லாம் கத்துன்னு இருக்கானா, இதெல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்பவே போரிங்கா இருக்கு, ஏன்னா அது அவ்வளவு ஸ்லோவா போயின்னு இருக்கு. இதனாலே அவனும் சொல்றான், இந்த மாதிரி இதை ஸ்பீடாக்க முடியாதா, இப்படி சொன்ன அத்த செகண்ட் அதுவும் ஸ்பீடாக்க, அதுவும் ரொம்ப ஸ்பீடா எல்லாத்தையும் இவனுக்கு கத்து தருது. இது வந்து நான் நினைச்சதோட ரொம்பவே ஸ்பீடா இருக்கு இப்படின்னு இவனும் சொல்ல, அங்க பார்த்தா எல்லாத்தையும் அதுவும் கத்து தந்தது. இதுக்கப்புறம் அவனும் வெளில வந்து பார்க்க அவனுக்கும் நிறைய விஷயம் கத்துக்கின மாதிரி ஃபீல் ஆகுது. இதனாலே அவனும் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருக்க ஒரு கல்லு மேல ஏறி அங்க கத்த ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன் அப்படின்னு அவனும் கத்தின்னு இருக்கான். சரி நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்க வேண்டியதுதான், நம்மளோட பவரை நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் இப்படின்னு அவனும் அவனோட பவரை அங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் உடம்பு ஃபுல்லாவே அங்க எனர்ஜியா ஓடின்னு இருக்கு. இவனும் அவனோட பவரை அங்க முழுசா யூஸ் பண்ண ஆரம்பிக்க, அங்க பார்த்தா பவரா வந்துன்னு இருக்கா, முன்னாடி வர வேண்டியது பின்னாடி வந்தது. பரவாயில்லப்பா, இதுவும் நல்லா தான் இருக்கு, இந்த உலகத்திலேயே நான் தான் பெஸ்ட் இப்படின்னு அவனும் அங்க ஒலன்னு இருக்கான். இப்படி இவனும் ஒலன்னு இருக்க, இவன் வந்து பின்னாடி விட்டால ஒரு சவுண்டு, அது வந்து அங்க இருக்க ஒரு மாஸ்டருக்கும் கேட்டிருக்குது போல, அதுவும் அந்த ஈரிக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கும் அங்க புரியல என்னதுடா அது மேல வருதுன்னு, ஆனா பார்த்தா அங்க பெரிய உருவம் வந்துன்னு இருக்கா. இப்பதான் நம்ம ஆளுக்கே புரியுது, இது வந்து ஒரு பெரிய டிராகன்னு. அதுவும் முழுசா வெளில வந்தோடனே அதுவும் அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு சீனை தான் காட்டுறாங்க. பார்த்தா இங்க இருக்க ஆளுங்களுக்கும் அந்த சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இந்த சவுண்டு இது வந்து பீஸ்ட் கிங்கோட சவுண்டு தான், இது கத்துதுன்னா அப்போ அது வெளில வந்திருக்கு, யாரோட வேலை இது, இதனாலே இவங்களும் அதெல்லாம் யார் வேலை அப்படின்னு அங்க போய் தேடுறதுக்காக அங்க போய் இருக்காங்க. இந்த சைடு நம்மளும் அங்க பயங்கரமா ஓடின்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணும், ஹேய் அங்க பாருங்க அங்க ஓடின்னு இருக்காங்க யாரோ இப்படின்னு இவ்வளவு சொல்ல, அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோ அங்க தேச்சின்னு ஓடின்னு இருக்கான். அங்க அவனும் ஓடிக்கினே சொல்றான், இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், நான் வந்து தெரியாதனமா அங்க பாம்பு போட்டேன், அதுக்கு போய் இப்படி தோத்திட்டு வர, இனிமே உன்னோட ஏரியால வந்து அந்த மாதிரிலாம் பாம்பு போட மாட்டேன். ஆனா அந்த மாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்காம அங்க ஒரு உரும்ப, இதனால நம்ம ஹீரோவும் அங்க மரத்தை அங்க இடிச்சுக்கினே போய் ஒரு மத்துல போய் இடிச்சுக்கிறான். இதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் அவனை அங்கே கொன்னுடலான்னு வந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க ஆளுங்களும் கத்துறாங்க, ஏ மாஸ்டர் நீ வந்து அமைதியாயிரு. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அங்க
அங்க சொல்றா, அங்க பாருங்க. பார்த்தா அங்க லைட்டும் வெளிச்சமா வந்து இருக்கு. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோட வேலை தான். அங்க ஏதோ ஒரு பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டான் போல. இதனால அவனை சுத்தி ஒரே லைட்டா இருக்கு. இதனாலே பயப்புள்ளி அங்க பாந்து போயின்னு இருக்க. பார்த்தா அவனை சுத்தி ஆர்மர் ப்ரொடெக்ஷனும் அங்க ஒட்ட ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து அங்கேயே ஒரு பேரியரே உருவாக்குறான். இதை வச்சு அட்டாக் பண்ண அந்த மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. இதனாலே அவனும் திரும்ப அட்டாக் பண்றான். இதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நான் வந்து என்னோட ஆயுதத்தை எடுத்தாதான் இப்படின்னு அவனும் வானத்துல கையை காட்டி அங்க பவரை விட அங்க பார்த்தா வானத்துல இருந்து ஒரு ஸ்வாடம் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்வாடம் ஏதோ ஒரு லெஜெண்டரி ஸ்வாடம் மாதிரி இருக்கு. இதையும் அவன் எடுத்துட்டு அந்த டிராகனுக்கு நேரா போய் அங்க ஒரு ஸ்லாஷ போடுறான். இவன் போட்ட ஸ்லாஷ்ல அங்க இருக்க மாலை வரைக்கும் அங்க எஃபெக்ட் ஆகுது. இப்படி அவனும் போட்டு தள்ளிட்டு அங்க சீனா ஒரு போஸ் கொடுக்குறான். இதனால அந்த டிராகனும் அங்கேயே செத்து போயிடுது. இதை பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் புரியல. யாரு சாமி நீ, எவ்வளவு பவரா இருக்க? அதுவும் இல்லாம இவன் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் கொடுத்தான். அதுக்கே இது வந்து இறந்து போயிடுச்சு. எல்லாருமே அவனுக்கு மரியாதை கொடுங்க, அவனுக்கு ஹலோன்னு சொல்லுங்க. இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தேய்ச்சுக்கோங்க. இப்போதான் இந்த அனிமே இன்னமும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த அனிமேல டோட்டலி ஒரு 40 எபிசோடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இந்த அனிமையோட லென்த்தே ஒரு 7 நிமிஷம் தான். அதுலயும் இன்ட்ரோ அவுட்ரோன்னு சேர்த்து போட்டா 6 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம போற லென்த்தோ எவ்வளோண்டு இருக்கு. ஸோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வண்டி தான். ஸோ இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.